தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். எதற்காக என்னை தொட்டான்? அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி போதும் தெளிவு உண்டாக்க ஜெபித்து கொண்டிருக்கிற தானியேலை கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் தொட்டான். இந்த மாலை வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நான் இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு தெளிவை தாங்க ஆண்டவரே. தானியேல் விசேஷித்த ஞானம் உடையவன், விசேஷித்த கிஃப்ட். ஆனா அப்படிப்பட்டவனுக்கும் தேவ சமூகத்துல என்ன தேவை தெரியுமா? தெளிவு. குழப்பத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பழக வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தெளிவு உண்டாகாததுனால டிலே ஆகுதா? தப்பே கிடையாது. அவர் அந்திபலி நேரமாக்கிய வேளையில என்னை தொட்டான், எனக்கு தெளிவுண்டாக்கி. 3 காரியங்களை குறித்த தெளிவு நமக்கு தேவை. நிறைய காரியங்களை குறித்த தெளிவு தேவை. இந்த வேத பகுதியில் இருந்து கர்த்தர் காண்பித்த 3 காரியங்கள். முதல் காரியம், நான் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்கிற தெளிவு. நான் கர்த்தருடைய பார்வையில எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், என் பார்வையில் நான் எப்படி என்கிறத நம்ம டெய்லி கண்ணாடியில பார்க்கிறோம். மற்றவர்கள் பார்வையில் நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்முடைய வேஷமே காண்பிக்கிறது. ஆனால் சர்வத்தையும் காண்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறவர், நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருத்தல், நாம நடக்கிறது, படுக்கிறது, நினைக்கிறது, பேசுகிறது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவருடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன். இந்த தானியேல் புலம்புகிறார், கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், பாவ அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, வெட்கம் எங்களுக்குரியது. அவரால் ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு ஆள் கெஞ்சினா எப்படி இருக்குமோ அப்படி சாம்பல்ல உட்கார்ந்து தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் அவர் பார்வையில் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்கிற தெளிவு. அதுதான் 23வது வசனம். நீ மிகவும் பெரியமானவன். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அவர் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வரும். நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதன் அடிப்படையில் அல்ல, அவர் பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் என் ஜெபத்திற்கான பதில் வரும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 10வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமான புருஷனான தானியேலே. 12 பாருங்க. நீ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. கேட்கப்படுகிறது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கேட்கப்படுகிறது. ஜெபிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எதின் அடிப்படையில்? அவர் பார்வையிலே அவன் எப்படிப்பட்டவனாய்
இருக்கிறான் என்பதின் அடிப்படையில் இந்த தெளிவு நமக்குள் இருந்தா நம்ம ஜெபத்தை மாற்ற மாட்டோம், நாம நம்மளை மாற்றுவோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால், இந்த தெளிவு நமக்கு தேவை. இந்த தெளிவு இல்லாம நம்ம பல மணி நேரம் ஜெபித்தும் இன்னைக்கு அநேகர் ஜெபித்து சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? ஜெபம் கேட்கப்படுகிறதா அதை குறித்து யோசனை கிடையாது. ஜெபத்துக்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றார் அதை யோசிக்கிறது கிடையாது. அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, அவங்க அழுது ஜெபம் பண்றாங்க, நானும் அழுது ஜெபம் பண்றேன். அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, அவங்க புரண்டு ஜெபம் பண்றாங்க, நானும் புரண்டு ஜெபம் பண்றேன். அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, முழங்காலே சுத்தி சுத்தி ஜெபம் பண்றாங்க, நானும் முழங்காலே சுத்தி சுத்தி ஜெபம் பண்றேன். தப்பு இல்லை. ஆனா அவர் பார்வையில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நீதிமொழிகள் 10:28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கருடைய அபேட்சை, அபேட்சைங்கிற தமிழ் வார்த்தைக்கு விண்ணப்பம் என்கிற அர்த்தம், ஆனா இங்கிலீஷ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. ஒரு துன்மார்க்கனா இருக்கும்போது, துன்மார்க்கன்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிற செயல்தான் துன்மார்க்க செயல். தேவன் பார்க்க விரும்பாத காரியங்களை செய்கிற செயல் தான் துன்மார்க்க செயல். அவனுடைய அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அவனும் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்கு பண்ணுவார்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அது அழியுமா? அவனுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த இன்னும் சொல்லணும்னா அந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. நீதிமொழிகள் 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். பிரியம் பிரியங்கிறது டிலைட் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அதுலதான் சந்தோஷம். தானியேலுடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப, நீ எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும். என்ன தெளிவு? அவர் பார்வையில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். நாத்தான் மூலமாய் தாவீதுக்கு தெளிவு உண்டான போதுதான் தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை. எந்த பலியை விரும்புகிறதில்லை? இப்படி அந்தரங்கத்தில் பாவம் செய்துவிட்டு வந்து வெளியரங்கமா ஏறெடுக்கிற பலியை நீர் விரும்புகிறதில்லை. சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. சங்கீதம் 51, 17, 18, 19, 20 வசனங்கள்ல படிக்கும் போது தெரியும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர், சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி. அப்போ ஆண்டவர் பார்வையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், அதன் அடிப்படையில் என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுத்தார். ஒரு காரியம் நம்முடைய மாம்சத்துக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நம்முடைய மனசும் விரும்புது. இது ரெண்டையும் தாண்டி ஆண்டவரே இது உமக்கு பிரியமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில டெய்லி கேட்க ஆரம்பிக்கணும். நம்முடைய மாம்சம் ஒண்ணு கேட்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போஸ்தலர்களுடைய பலவீனங்களும் பைபிள்ல எழுதி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய மட்டும் இல்ல, பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஆபிரகாம் உட்பட எல்லாருடைய, நோவா, எல்லாருடைய பலவீனங்களும் பைபிள்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள். ஆனா அவங்க அதை எப்படி செய்தாங்கன்னா, அவங்க பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட மறைக்கல. நான் தேவனுடைய பார்வையில் எப்படி, இந்த ஒரு பாயிண்டே போதும் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப யோசிக்க வைத்தது.
ஆண்டவருடைய பார்வையில் இந்த தெளிவு எனக்கு தாங்கப்பா. நான் என்ன ஏமாற்றக்கூடாதுப்பா. நம்ம யாரை ஏமாற்றுறோம் தெரியுமா? ஒரு கலாத்தியர்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 3 பாருங்கள். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். ஒண்ணு தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான். பரவாயில்ல, நான் பயங்கரமா ஆராதிக்கிறவனா, ஆனா அவர் பார்வையில ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அவன் 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 தன்னைத்தானே, அதாவது நம்மளை பிசாசு வஞ்சிக்கிறான், அது போட்டோம். மற்றவங்க வஞ்சிக்கிறாங்க, அதெல்லாம் போட்டோம். முதல்ல நாம நம்மளை வஞ்சிக்க கூடாது. மற்றவங்க காரியத்தை அவர் பார்த்துப்பார், நம்ம காரியத்தை நம்ம தான் பார்க்கணும். நாம நம்மளை வஞ்சிக்க கூடாது. ஆமென். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும், அதுதான் இந்த தெளிவை எனக்கு தாங்க. எனக்கு என்ன தொட்டுருங்கப்பா, தொட்டு நான் ஏசாயாவுக்கு தான் யார் என்கிற தெளிவு தேவ பிரசனத்தில் உண்டான போது அவன் கத்துறான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அந்த தெளிவு பாத்தீங்களா? பேதுரு படகுல இயேசு அமர்ந்ததும் பேதுருக்கு தெளிவு வரல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு அந்த தெளிவு வந்ததும் நான் பாவியான மனுஷன் சொல்லி பாதத்துல விழுந்துட்டான். இந்த தெளிவு உண்டாக்கணும். ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன். 2வது காலத்தை குறித்த தெளிவு. இங்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 24 டைம் இல்லாததுனால நீங்க படிச்சுக்கோங்க. 9வது அதிகாரம் தானியேல் 9 24 25 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க நாட்கள் குறிக்கப்படுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலையும் மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி காலத்தை குறித்த தெளிவு வேணும். தானியேலுக்கு அந்த தெளிவை கர்த்தர் கொடுக்கிறார். இங்க பாருப்பா, இந்த காலத்துல இது நடக்கும், இந்த காலத்துல இப்படி இருக்கும். கடைசியில எப்படி ஒரு தெளிவு கொடுக்கிறார். இடுக்கமான காலம் வரும்போது நீ சோர்ந்திராத, அங்கே மறுபடியும் அலங்கங்களும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் என தானியேல் அழுவாரு. 17வது வசனத்துல பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ண அப்படி சொல்லிட்டு தானியேல் பாழாய் கிடக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா ஒரு காலம் வரும்பா, அந்த காலம் இடுக்கமான காலமா இருந்தாலும் அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுங்கிற ஒரு தெளிவை எனக்கு தாங்கப்பா. அதற்காக கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு வேளையை குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த தெளிவை எனக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அல்ல, இந்த காலத்தை குறித்த தெளிவு. ஆபகூக்குக்கு இந்த தெளிவு இருந்ததுனாலதான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே ஆபகூக்கு இப்படி சொல்லுகிறார், நான் கேட்ட போது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே அடுத்த ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்ன ஒரு என் நிலையிலே நான் நடுங்கினேன், ஆனாலும் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என்ன ஒரு தெளிவு. இன்னைக்கு நான் இப்படி நடக்கிறேன், நாளைக்கு இப்படி இருக்காது. காலத்தை குறித்த தெளிவு. கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு வேளையை நிர்ணயித்திருக்கிறார். இந்த நிச்சயம் இருக்கிறவர்கள் தான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை குறித்த தெளிவு. எனவேதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும்.
சங்கீதம் 39 இருக்கு. என்ன வசனம் அது? 39 தானே? 4 வாசிங்க. என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் என் நாட்களின் அளவு நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். இந்த காலத்தை குறித்த தெளிவு இருக்கணும். அப்பதான் அறிந்து செயல்பட முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? காலம் பொல்லாததா இருக்கிறபடியால், நாட்கள் பொல்லாததா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நம்ம கவனித்து செயல்படணும். இது எந்த காலம்? இயேசு கிறிஸ்து பாருங்க, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிறார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார். அந்த பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுப்பார்ல, யோவான் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். 9:4, யோவான் 9:4. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். காலத்தை குறித்த தெளிவு. இது எந்த காலம்? எலியா கிட்ட சொல்ற, நீ போய் என்ன செய்? ஒளித்திரு என்கிறார். ஒளித்திருக்கும் காலத்தில் என்ன செய்யணும்? ஒளித்திருக்கணும். 1 ராஜாக்கள் 17:1, 1 ராஜாக்கள் 18:1 என்ன சொல்லுகிறார்? நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி என்கிறார். காண்பிக்கிற காலத்துல காண்பிக்கணும். மறைந்திருக்கும் காலம் உண்டு, வெளிப்படும் காலம் உண்டு. இந்த தெளிவு தேவை. காலத்தை குறித்த தெளிவு தானியேலுக்கு தொட்டு உணர்த்தி அவனுக்கு தெளிவு உண்டாக்கி, ஓகே இந்த காலத்துல இப்படிதான் இருக்கும், இது இந்த காலம் இப்படிதான் இருக்கும், ஆனா இது மாறும். அப்போ காலத்தை குறித்த தெளிவு இருக்கும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது மற்றவர்கள் சோர்ந்து போவார்கள், தேவ பிள்ளைகள் திடன் கொள்ளுவார்கள். என்ன இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதலை அடைவேன், இடுக்கமான காலங்களில் என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். மூன்றாவது 24-25 வசனங்களை படிக்கும் போது அங்கே மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எதை குறித்த தெளிவு தேவ பிள்ளைக்கு தேவை தெரியுமா? இயேசுவை குறித்த தெளிவு தேவை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் யார் என்கிற தெளிவு எனக்கு தேவை. அப்பதான் எனக்கு நாளைய குறித்து நம்பி காத்திருக்க முடியும். இயேசு யார்? 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதலை தவிர்க்கிறவர், பாவங்களை தொலைக்கிறவர். பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டார். என் பாவத்தையே பாவம் நம்மளை தொலைக்கும். ஆனா அந்த மேசியா வந்ததுனால நம்மில் இருந்த பாவத்தை அவர் தொலைத்து விட்டார். மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர், மீறுதலை தவிர்க்கிறவர். என்ன அழகான வார்த்தை, மீறுதலை தவிர்க்கிறவர். அதாவது என்ன? என் மீறுதல்களை நிவர்த்தி செய்து அடுத்து நான் மீறாதபடி என்னை காக்கிறவர். யாரு? இயேசு. இயேசுவை குறித்த இந்த தெளிவு தேவை. என் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு மன்னிப்புக்காக மட்டும்தான் இயேசு கிட்ட எல்லாரும் வராங்க. ஆனால் அடுத்து மீறாதபடிக்கு அவர் துணையா இருக்க எனக்கு இயேசு யாரும் தேடி வருகிறது இல்லை. அவர் மீறுதலை நிவர்த்தி பண்ணுகிறவர் மட்டுமல்ல, மீறுதலை தவிர்க்கிறவர், பாவங்களை தொலைக்கிறவர், நித்திய நீதியை வருவிக்கிறவர். நித்திய நீதி. நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம நீதியை நித்தியத்துல கொண்டு போக முடியாது. அதனால அவரே நமக்கு நீதியா இருந்து, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மறுபடியும் கட்டுவிக்கிறவர். எனவேதான் அவருடைய மரணத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 26வது வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அடுத்த வார்த்தை தான், ஆனாலும் தமக்காக அல்ல. சிலுவை மரணம் அவருக்காக அல்ல, நமக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெளிவு தேவ பிள்ளைக்கு தேவை. நான் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்கிற தெளிவு. நம் இது எந்த காலம்?
இது நான் மௌனமா இருக்கிற காலமா, இல்லை நான் பேசுகிற காலமா, இது நான் மறைந்திருக்கிற காலமா, இல்லை நான் செயல்படுகிற காலமா? செயல்படுகிற காலத்தில் மட்டும்தான் செயல்பட முடியும். இயேசுவே சொல்றார், இங்க பாருங்க, என்னால கிரியை செய்யக்கூடாத காலம் உண்டு, அதுதான் அந்த ராக்காலம். அப்போ இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? இது உங்கள் வேலையா இருக்கு. யாரை பார்த்து சொல்வார் தெரியுமா? இயேசுவை பிடிக்க வந்தவங்களை பார்த்து. அந்த டைம்ல இயேசுவின் கைகள் கட்டப்பட்டது, இயேசுவின் மேல் கை போடப்பட்டது. அதற்கு முன்னாடி வரை இயேசுவுக்கு மேல கை போட முடியல. ஏன்? அது அவர் செயல்படும் காலம். நம்ம செய்த அக்கிரமங்கள் பாவங்கள்னால நம்ம எப்போ பிடிக்கப்பட்டிருப்போம், ஆனா நம்ம மேல இன்னும் கை போடல. ஏன்? நீ செய்வா, என்ன வேணாலும் செய். இல்ல, இது நாம் அவருக்காய் கிரியை செய்யும் காலம். என்னைக்கு நம்ம மேல கை போட்டிருக்கலாம், இல்ல விடல. ஏன்? இது கிரியை செய்யும் காலம். நாம் கிரியைகளை சரி செய்து கர்த்தருக்காய் அவர் சித்தத்தை அறிந்து ஓடுகிற காலம். நாம் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை அடையும்படி ஆசையாய் தொடருகிற காலம். இந்த தெளிவில்லாமல் நாம் வழக்கம் போல கூடி ஆராதித்து நம்ம வழக்கம் போல கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடப்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிரும்.